அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே. நண்பா, தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ தளபதி மேலே வந்து நிறைய பேர் வந்து வன்மத்தில் இருக்காங்க. அந்த வன்மம் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தான் தெரிஞ்சது. யாரெல்லாம் வந்து தளபதி விஜய் மேலே வந்து வன்மத்தில் இருக்காங்க. அது அரசியலாக இருக்கட்டும், சினிமாவில் இருக்கட்டும். சினிமாவில் வந்து விஜய் வந்து தம்பி, அண்ணன், பையன், அண்ணா இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தவங்களே வந்து வன்மத்தை கக்கினதெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருந்தோம். பணம் படுத்தும் பாடு, அரசியல் ஆசைப்படுத்தும் பாடுன்ற மாதிரி வந்து அவங்களுடைய முகத்திறன்றது நம்ம கிழிச்சிட்டோம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து தேவயானி மேடம். ஸோ தேவயானி மேடம் வந்து நல்ல நடிகை, தளபதிக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் யாருன்னா ராஜகுமாரனை பற்றியெல்லாம் ஒரு ஆள், அந்த ஆளை பற்றியெல்லாம் வீடியோ போடணுமான்னு பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அவர் வன்மத்திலேயே விஜய் மேலே ஆல்ரெடியே வந்து வன்மத்திலேயே வந்து இன்டர்வியூ கொடுக்குறது, சில கேடுகட்ட இன்டர்வியூஸ் கொடுக்குறதுன்னு வந்து பண்ணிட்டு இருந்தார். இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து அவரை கிழிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துகிட்ருக்கு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, விஜய் எதுக்கு அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு வராமலே வந்து நல்லதெல்லாம் பண்ணலாமே, அரசியலுக்கு வந்து தான் நல்லது பண்ணணுமா என்ன, அவர் வந்து 250 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறாரு இல்லைங்களா, அதில் ஒரு 100 கோடி வச்சுட்டு மீதி 200 கோடி வந்து மக்களுக்கு வந்து செலவு பண்ணலாமே, அப்படி செலவு அவர் சம்பாதிக்கிற காசை வந்து 200 கோடி 250 கோடி மக்களுக்கு செலவு பண்ணி நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணலாம், அரசியலுக்கு வந்து தான் அவர் நல்லது பண்ணணுமான்னு கேட்டிருக்காரு. ஐயோ உனக்கு என்ன வந்துச்சு, நீ இவ்வளோ வாய் பேசுறியே, உன் சொந்த காசு எடுத்து 1 ரூபா எடுத்து நீ கொடுத்துருக்கியா, அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கா. அவர் 2000 அந்த வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்காரு, எவ்வளோ நல்ல விஷயங்களுக்கு வந்து செலவு பண்ணிகிட்ருக்காரு, அதை பற்றிலாம் உனக்கு எதாவது தெரியுமா, இல்லை நீ உன் சொந்த காசு எடுத்து ஏதாவது ஒரு 10 ரூபா எடுத்து வெளியே கொடுத்துருக்கியா சொல்லு பார்ப்போம். அதெல்லாம் வந்து கிடையாது. அது மட்டும் கிடையாது, ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வந்தால் மட்டும்தான் வந்து நல்லது பண்ண முடியும். ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வந்து வரும்போது தான் வந்து இந்த ஆட்சியில் நடக்கிற கெட்ட விஷயங்கள், ஊழல் அதெல்லாம் வந்து ஒழிக்க முடியும். ஆட்சிக்கே வராமல், அதிகாரத்துக்கே வராமல் வந்து அவர் நடிகராக அவர் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாருன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து சாகணுமா, ஊழலில் மாட்டிட்டு சாகணுமா, மக்கள் வந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணுமா, இதுதான் அவனோட ஆசையா அப்படின்ட்டு வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டு தானே, அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ட்டு வராரு, வாங்கிட்டு வந்து ஏதாவது கேட்டாரா, அவர் சொந்த காசு, அவர் சொந்த செலவு பண்ணிவிட்டு அவர் வராரு இத்தனை கோடி விட்டுட்டு. ஒருத்தர் நல்ல விஷயத்துக்காக ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்தால் ஏன் அந்த மாதிரி வன்மத்தில் கக்கிறீங்க, உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது உங்கள் சோத்தில் ஏதாவது மண்ணாரி போட்டாரா என்ன, எதுக்கு இவ்வளோ வன்மம் விஜய் மேலே அப்படின்ட்டு தான் வந்து விஜய் ஃபேன்ஸும் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து சினிமா வாய்ப்புலாம் இல்லைங்க, ஆல்ரெடி வந்து ஒரு நடித்த படமும் நிறைய ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அவருக்கு வந்து பட வாய்ப்பும் கிடையாது, அவர் வந்து ஒரு இயக்குனர் தான், ஆனால் அவர் இயக்குனர் ஒரு படமும் ஓடவும் கிடையாது, அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ வாய்ப்பும் கிடைக்கல, நடிக்கிறதுக்கு வந்து ஒரு ரோலும் கிடைக்கலன்ட்டு வந்து ரொம்ப கேவலமான ஒரு ரோல் வந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அந்த படத்தில் வந்து ஒரு ஜோக்கர்த்தனமான ஒரு காமெடி வேஷத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கே வந்து பார்த்துக்க உங்கள் லட்சணம் எந்த மாதிரி இருக்குன்னு அதுக்கே தேவயானி மேடம் வந்து வருத்தப்பட்டிருந்தாங்க. என் புருஷனை கூட்டு போய் இந்த மாதிரி ரோல் கொடுத்து அசிங்கப்படுத்திட்டீங்கன்ற மாதிரி வந்து விஜய் மேலே வன்மம் அப்படின்னா அது நேராக பேசுதுங்க, ஆன்மா வன்மம் இருக்குது அப்படின்ட்டு வந்து அதை விட்டுட்டு வந்து அவர் அரசியலுக்கு வர்றதை பற்றிலாம் உங்களுக்கு பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்ட்டு தான் வந்து நான் கேட்குறேன் ஒரு தளபதி ஃபேனா. இதுபோல் வீடியோக்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.